your God. உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படி உன்னை தேடி வந்த தேவன். He is God who came seeking after you to give you rest. உன்னுடைய தவறான அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக பரலோகத்திலிருந்து வந்த தேவன் என்று நீ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் மெய்யான இளைப்பாறுதலை இப்பொழுதே நீ பெற்றுக்கொள்ளலாம். So putting away your wrong opinions, if you accept the Lord Jesus Christ as your God, then you will receive true rest. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தின்படி அவர் யூத குலத்திலே பிறந்தார். Literally speaking, the Lord Jesus Christ was born into a Jewish family. யூதர்கள் மத்தியிலே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். And amongst the Jews he was speaking about the kingdom of heaven. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி நடந்து நன்மை செய்து கொண்டு வந்தார். Traversing cities and villages, he went about doing good. பல ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். Many people received him. இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்டார்கள். They received rest. ஆனால் அநேகரோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.